وعليكم السلام ورحمة الله وبركاته أستاذ. الحمد لله. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையினால நம்முடைய அரபி வகுப்பினுடைய இரண்டாவது வகுப்பை நாம் இன்று ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அரபி மொழியை படிக்கிறதுக்கான நோக்கம், அதை நம்ம முதல்ல சரி செஞ்சுக்கணும். எதுக்காக அரபி படிக்கணும்? எதுக்காக நம்ம இந்த கோர்ஸ்ல சேர்ந்திருக்கோம்? ஒரு சர்டிஃபிகேட்டுக்காகவா? இல்ல நானும் அரபி தெரிஞ்சுக்கிட்டேன், அரபிய வாசிச்சா எனக்கு புரியுது அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு நோக்கத்துக்காகவா என்பதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாம்ல நீயத் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னமல் அமாலு பி நியாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அமல்கள் என்பது நீயத்தை பொறுத்தே அமையும். அதாவது நம்ம ஒரு அமல் செய்யறோம்னா நம்மளுடைய நீயத் எப்படி இருக்கோ அந்த நீயத்தை பொறுத்து தான் நம்மளுடைய அமலுடைய வெளிப்பாடு இருக்கும். நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்னு என்னுடைய நீயத்து இருந்துச்சுன்னா என்னுடைய தொழுகையில உள்ளச்சம் இருக்கும், ஒரு பயபக்தியோட நான் தொழுவேன். ஆனா இதுவே அல்லாஹ் ஃபர்லாக்கியிருக்கான், அதனால நான் தொழுகிறேன். ஃபர்லாயிடுச்சு அதனால தொழுகிறேன். தொழுகையை விட்டா பாவம் அதனால நான் தொழுகிறேன் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு நீயத்து இருந்துச்சுன்னா இந்த தொழுகையில ஒரு ருசி இருக்காது. அதே போலத்தான் அனைத்து அமல்களும். இப்ப நம்ம அரபி படிக்கிறோம்னா சும்மா படிக்கிறோம் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா அதுல அந்த ருசியே இருக்காது. அரபி நம்ம எதுக்கு படிக்கிறோம்? குர்ஆனை அழகா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. நாம அல்லாஹ் கிட்ட என்ன பேசுறோம்? சூறாக்கள் மூலமா அல்லாஹ், நம்ம தொழுகையில பேசுறோமே, தொழுகையில அல்லாஹ் கிட்ட பேசுறோமே, என்ன பேசுறோம்? நம்ம என்ன என்ன ஓதுறோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதையெல்லாம் தாண்டி அரபி மொழியினுடைய சிறப்பே என்னன்னா, நம்ம அரபி மொழியை படிச்சோம்னா, அரபு மொழியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளை அல்லாஹ்வின் பக்கம் இழுத்து செல்லும். அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த பாசத்தை அதிகரிக்கும், பயத்தை அதிகரிக்கும். அதுதான் அரபி மொழியுடைய சிறப்பு. எதுக்காக சொல்றோம்னா, படிக்கிறப்ப நம்மளுடைய நியத்து சரியா இருக்கணும். எதுக்காக படிக்கிறோன்ற அந்த தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருந்தாதான் அந்த மொழியினுடைய அந்த ருசியை நாம பார்க்க முடியும், இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த ஒரு நீயத்தை நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த விஷயங்களை நாம மட்டும் கத்துக்கிட்டா போதாது. குர்ஆனை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நாம மட்டும் என்ன அர்த்தங்கள், இந்த சூறால என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை நாம மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா? நம்ம அரபி எதுக்கு படிக்கிறோம்? குர்ஆனை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அது நாம மட்டும் பண்ணா போதுமா? நம்மளை சார்ந்து இருப்பவர்களும் அதை அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு சிறிய முயற்சியா நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. இந்த லிங்கை நம்ம அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ண போறோம், நீங்களும் வாங்கன்னு. நம்ம இந்த வகுப்புக்கு வரணும்னா நீங்க கண்டிப்பா இப்படி வரணும், அப்படி வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரூல்ஸ்லாம் வைக்கல. ஒரு ஃப்ரீ கிளாஸ். சும்மா பாருங்க, கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, பிடிச்சா சேருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரீ கிளாஸை வச்சிருக்கோம். அதையும் மற்ற உங்களுடைய தெரிஞ்ச சகோதரிகள் கிட்ட சொல்லுங்க.
விருப்பம் உள்ளவங்க ஜாயின் ஆகட்டும் இன்ஷா அல்லாஹ். எதற்காகனா இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா முஸ்லீம்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, நான் வெறும் குரானை ஓதுனா போதும், என்னுடைய குழந்தை ஃபர்ஸ்ட் நூறானி காயிதா ஓதும், அது நூறானி காயிதா முடிச்சுட்டு அல்ஹம்து கிதாப் ஓதும், அல்ஹம்து கிதாப் முடிச்சுட்டு குரான் ஓதணும், குரான் ஓதி குரான் ஒரு ஹதம் முடிச்சிட்டா போதும். ஒரு வாட்டி நான் குரான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி முடிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். என் குழந்தை குரானை முடிச்சிருச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கப்போ, அதாவது முக்கியமான நாடுகள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இந்த இஸ்லாமியர்களை அடக்குறது, அவங்களுடைய ஐடியாஸை எப்படி நம்ம அடக்குறது அப்படின்ற ஒரு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அதுல அவங்க முக்கியமா அவங்க கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? முஸ்லிம் இளைஞர்களை யோசிக்க வைக்காம பண்ணணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த அரபி மொழிய அவங்க புரிஞ்சுக்காம பண்ணணும். இந்த குரானு கிதாபுகள் எல்லாம் அரபி மொழியில இருக்கிறதுனால அரபி மொழி அவங்க கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு நல்ல அதுல ஆழமா இஸ்லாத்துல ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப ஆழமா இருக்கிறாங்க, ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இதன் காரணத்தினால அவங்க அரபி மொழி படிச்சிருக்கிறதுனால அப்படின்ற ஒரு யோசனையை அவங்க வைக்கிறாங்க. அரபி மொழிய கத்துக்க விடாம பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனையை வைக்கிறாங்க. இன்று கிட்டத்தட்ட அது உண்மையாவே ஆயிடுச்சு. நம்ம மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி வெறும் குரானை ஓதி முடிச்சா போதும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம குரான் தினந்தோறும் ஓதுறோம், என்னன்னே தெரியாம ஓதிட்டு இருக்கோம். அதோடைய நன்மை முழுசா நமக்கு வந்து சேருமா? அதனுடைய அந்த குரானுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா? அல்லாஹ் தாலா நம்ம ஓதுற ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நன்மையை கொடுக்குறான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னு தெரியாமலேயே நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம்னா அது என்ன பயன்? நன்மை வருது, ஓகே, ஒரு பக்கம். குரான் நமக்காக ஷஃபாத் சொல்லும், ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னன்னே தெரியாம ஓதுறதுல என்ன ருசி இருக்கு? குரான் கூட நம்ம எப்படி அட்டாச் ஆக முடியும்? அல்லாஹ் கூட எப்படி நம்ம ரொம்ப அட்டாச் ஆக முடியும்? அல்லாஹ்வை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை நான் வெறுமனே கண்ண மூ வேக வேகமா வாசிச்சுட்டு போயிட்டேன். எதுவுமே நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நியத்தே இல்லாம நான் வேகமா வாசிச்சுட்டு மட்டும் போயிட்டேன் அப்படின்னா, அந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுல என்ன யூஸ்? ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, அந்த நியூஸ் பேப்பரை நான் ஃபர்ஸ்ட் மேல இருந்து இந்த கடைசி பக்கம் வரைக்கும் வேகமா வாசிச்சுட்டு போயிட்டேன். என்னன்னு புரியணுன்ற அந்த அந்த பொறுமையே என்கிட்ட இல்ல. வெறும் வாசிச்சுட்டு மட்டும் போயிட்டேன்னா, நான் எதற்காக பண்ணணும்? இன்னைக்கு அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஒரு புத்தகத்துக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸை கூட நம்ம குரானுக்கு கொடுக்கறது கிடையாது. இந்த புத்தகத்தை நான் புரிஞ்சுக்கணும், என்ன அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம மற்ற புத்தகங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா குரானுக்கு கொடுக்கறது இல்ல. டெய்லி ஓதுறோம், ஆனா என்னைக்காவது என்ன இங்க என்ன இருக்கு, அல்லாஹ் என்ன சொல்றான்ற அந்த ஒரு ஆர்வம் நம்ம கிட்ட இருக்கா? அப்படி இருந்தாலும் அந்த ஆர்வத்தை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போறோம்? இந்த ஆர்வம் உங்களுக்கு தோணி இருக்கலாம், ஓகே, இந்த சூறா அழகா இருக்கு, இந்த சூறால அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு நம்ம தர்ஜுமா எடுத்து பார்ப்போம். தர்ஜுமா என்பது அதுவே குர்ஆன் கிடையாது. தர்ஜுமா தான் அந்த குர்ஆனுடைய முழு விளக்கம் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு தர்ஜுமாவும் வேறுபடும். தர்ஜுமாவை யாரு எழுதுறாங்களோ, யார் அந்த மொழிபெயர்ப்பை பண்றாங்களோ, அவங்களுடைய அவங்களுக்கு என்ன புரிந்ததோ அதனுடைய கருத்துக்கள் அதுல இருக்கும். ஆனா அரபி மொழியிலேயே புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு தனி சுவை. அதுல இருக்கிற இன்பம் வேற எதுலையுமே இருக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய முயற்சியா இந்த விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேரணும். உங்களுடைய சகோதரிகள் இருப்பாங்க இல்லையா, உங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, யாராவது ஒருத்தருக்கு அவங்களும் இதை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா?
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் இத கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? யாருக்காவது ஒருத்தருக்கு தோணும்ல. அப்படி தோணுனாதான் நம்ம உண்மையான முஃமின் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் முழுமையான முஃமினாக முடியாது. எதுவரை என்றால், அவர் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரருக்கும் விரும்பும் வரை. நான் எனக்கு என்ன விரும்புறேனோ, அதை என் சகோதரருக்கும் விரும்பணும். என் சகோதரரான ஒரு முஸ்லிமுக்கும் நான் விரும்பணும். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, எனக்கு காசு பணம் வேணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதே விஷயம் என்னுடைய சகோதரருக்கும் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படணும். எனக்கு சொர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்னுடைய சகோதரருக்கும் சொர்க்கம் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படணும். நான் அரபி மொழி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என்னுடைய சகோதரரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் போதிக்கக்கூடிய விஷயம். அதனால் ஒரு சிறிய முயற்சியாக இந்த விஷயத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள். அவர்களை ஆர்வப்படுத்துங்கள். ஆர்வப்படுத்தி நீங்க வாங்க சும்மா அட்டன் பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு வாங்க. பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த வகுப்புல இணையறது. ஒரு லிங்க தொட்டு உள்ள வந்தா போதும். அல்லாஹ் எவ்வளவு லேசாக்கி வச்சிருக்கான் பாருங்களேன். ஒரு 4 வருஷம் முன்னாடிலாம் இந்த 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 ஒரு வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு வசதியே இல்ல. அரபிய கத்துக்கணுமா ஒரு மதரசாக்கு போகணும். மதரசாக்கு போய் உட்காந்து படிக்கணும். ஆனாலும் இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு லேசா வச்சிருக்கான். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த நேரத்துல வேற ஏதோ ஒரு வேலை இருந்தாலுமே சரி, இந்த நேரத்துல பல அலுவல்கள் இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு டிராவல்ல போனாலும் சரி, லிங்க தொட்டா போதும் உள்ள வரும், கிளாஸ் அட்டன் பண்றோம், முடிஞ்சது. அப்படி வர முடியலையா, ரெக்கார்டிங் பார்த்து படிச்சுக்கலாம். அல்லாஹ் அவ்வளவு லேசாக்கி வச்சிருக்கான். இமாம்கள்லாம் எவ்வளவு போனாங்க? ஒரு ஹதீஸ கத்துக்கிறதுக்கு நாடு விட்டு நாடு போனாங்க. ஒரு ஹதீஸ கத்துக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு அவ்வளவு சிரமம் கிடையாது. அல்லாஹ் கையில தூக்கி கொடுக்குறான். அதையும் நம்ம கத்துக்கணும். அதையும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஆர்வம் மட்டும் நமக்கு வந்தா போதும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஆர்வத்தை நீங்க மற்ற சகோதரிகள் கிட்ட உருவாக்கணும். அவங்களையும் இந்த வகுப்புல இணைய வைக்கணும். நபிகள் நாயகம் சொன்னது போல நமக்கு விரும்புவதை நம்முடைய சகோதரருக்கும் நாம் விரும்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ். போன வகுப்புல நம்ம முதல் பாடத்துல இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்தோம். அது என்ன விஷயங்களை பார்த்தோம் அப்படின்றது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சுருக்கமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த டாபிக் உள்ள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ம் ம் கமான் வாங்க. யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இல்லை எல்லாமே புதுசா வந்திருக்கீங்களா? நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது வெறும் ஆஹ், என்ன சொல்றது, என் சைட்ல இருந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு ஆரோக்கியமான வகுப்பு என்பது அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு அவங்களுடைய விஷயங்களை சொல்லி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால்தான் அந்த வகுப்பு இன்னும் சிறப்பாக அமையும். அதனால சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சகோதரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொல்லுங்க. வலைக்கம் மிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன கிளாஸ்ல நான் ஆக்சுவலி ரெக்கார்டிங் தான் கேட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். போன கிளாஸ் ஓகே நான் ஓகே. அட்டெண்ட் பண்ணேன். ம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் பத்தி சொன்னீங்க. ஹாசா அல்ஹம்துலில்லாஹ். பத்தி. ம் ஆஹ் அது இஸ்முல் இஷாரா, அஸ்மாவுல் இஷாரா அப்படின்னு ம் ப்ளூரல் வந்து அஸ்மா ம் ம் சிங்குலர் வந்து இஸ்மு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ம் ஹாசா வந்து திட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டி காட்டக்கூடிய இஸ்மு ம் அப்படின்னு வெரி குட் சொல்லியிருந்தீங்க. வெரி குட். ம் அப்புறம் வந்து இப்போ பைத்தூன் அப்படின்னா ஒரு வீடு. அது கூட அது வந்து
அலிஃப்லாம் சேர்த்தோம்னா தன்வீன் ம் வராது, அல் பை டூவா மாறிடும். ம் அது வந்து டெஃபினட்டா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ம் ஆமா பைத்துன்னா ஏதோ ஒரு வீடு, அலிஃப்லாம் வந்தா குறிப்பிட்ட ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அது வெரி அப்படின்ற குட் மாதிரி சொல்லுவீங்க. அப்புறம் வந்து மா பத்தி சொல்லியிருந்தீங்க. ம் ஆஹ் மானா வாட் அப்படின்னு வரக்கூடிய அது. ம் அப்புறம் ஹம்சா வச்சு வரக்கூட ஹாதா பைத்துன்னா இது வீடா. தமிழ்ல வந்து ம் ஆவ பின்னாடி சேர்ப்போம், ம் அரபிக்ல வந்து முன்னாடி சேர்க்கிறோம் அத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஹம்சா வரும்போது ஹம்சாவோட கொஸ்டின் சேர்த்து வரும்போது அதுக்கு ஆன்சர் வந்து ஒண்ணு நாமா இருக்கும், இல்லாட்டி லாவா வச்சுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான். ஆம், sir. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். நான் இன்னும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல அத என்ன ஆக்சுவலா அதுக்கப்புறம் சொல்லுங்க sir. இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்களே, நான் அதாவது ஒரு ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்றீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன எல்லாமே சொல்லிட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ். எதுவும் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல sir, அது இல்ல அது ஃபர்ஸ்ட்ல ரெக்கார்டிங் கேட்டதுனால நான் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம இந்த முதல் வகுப்புல ஒரு 1/2 மணி நேரம் தான் பார்த்தோம். அந்த 1/2 மணி நேரத்துல இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம், ஹர்ஃபுல் ஃபீ ஜர் அப்படின்னு பார்த்தோம். பார்த்தோம் sir. ம் அதான் ஆமா ஃபீ வெரி குட். பதில் நம்ம வருது. ஆமா ஃபீ ஹர்ஃபுல் ஜர் ஹர்ஃபுஜர். ப்ரிபோசிஷன். அது ஓகே வந்து ப்ரிபோசிஷன் அது பார்த்தோம். இன்ஷால்லா அது அது அடுத்த வந்து அடுத்த லெசன்கள்ல பார்ப்போம் இன்ஷால்லா. ம், யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த ஒரு விஷயம் எனக்கு புரியல அப்படின்னா கூட அன்மியூட் பண்ணி கேளுங்க. இல்ல அன்மியூட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படின்னா குரூப்ல கேளுங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியல, தெரியாம நம்ம அடுத்த விஷயம் அடுத்த டாபிக் மூவ் ஆயிட்டோம்னா அடுத்த அடுத்த டாபிக் நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும், புரியாம போயிடும். ஸோ எந்த ஒரு லெசன் எடுத்தாலும் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெசனுக்கு போகணும். சரியா? நான் வந்து வெறும் போர்ஷனை முடிச்சுட்டு போறதுக்கு அதுக்காக நானுமே இந்த கிளாஸ் எடுக்கல, நீங்களுமே அதுக்காக சேரல. சரியா? கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்களும் இருக்கீங்க, கத்துக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கேன். அதனால எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் அன்மியூட் பண்ணி கேளுங்க. என் கிளாஸ் அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, அன்மியூட் பண்ணி என்கிட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் sir. இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம எங்கேருந்து விட்டோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஹோம் ஒர்க்கும் கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரே ஒருத்தவங்க அனுப்புனதை நான் குரூப்பில் பார்த்தேன். இன்ஷா அல்லாஹ் மற்றவங்களும் அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ அடுத்து இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ இக்ரா வக்துப். இக்ரான்னு என்னது யாருக்கு தெரியும்? இக்ரா. ஓதுவீராக, படிப்பீராக. வெரி குட். ஓதுவீராக. இக்ரானா ஓதுங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டர். ஓகே, ஓதுங்க. இக்ரா வக்துப். வக்துப்னா எழுதுங்க. இதை படிச்சு எழுதுங்க. ரீட் அண்ட் ரைட், அதான் இந்த தலைப்பு. சரியா? ரீட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 லைன்ல பாருங்களேன். இந்த 3 லைன்ல 3 லைன்லயுமே ஹரக்கத் இல்ல, ஜபர் பேஷ் இல்ல, ஃபத்ஹா தம்மா கஸ்ரா இல்ல. ஓகே, என்ன காரணம்னா ஒவ்வொரு லெசன்லயும் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, என்ன காரணம்னா அரபு மொழியை ஹரக்கத் இல்லாம படிப்பதற்கான ஒரு பயிற்சி. இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தையை பாருங்க. சகோதரி ஜன்னதுல் ஃபிர்தௌஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க பார்ப்போம். ஹாதா மக்தபுன். ஹாதா மக்தபுன். ஸோ ஹரக்கத் இல்லாம நம்மளால படிக்க முடியுது, அப்படிதானே? நாம் sir. அந்த வார்த்தை என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் லெசன்ல, அதனால நம்ம ஈஸியா அதை படிக்க முடியுது. ஓகே, சகோதரி ஆமினா ரெண்டாவது படிங்க பார்ப்போம். ஹாதா மஸ்ஜிதுன். ஹாதா மஸ்ஜிதுன். ஸோ நம்மளால படிக்க முடியுது, எந்த ஒரு ஆமா, சிரமமும் கிடையாது. கரெக்டா? அடுத்து ஆமா. அடுத்து சகோதரி ஜசீமா பர்வீன். هذا قلم.
வெரி குட். அடுத்து 4வது சகோதரி மெஹராஜ் பானு. ما هذا எங்கேயோ வேற எங்கேயோ போயிட்டீங்களே. هذا قلم அதுக்கு அடுத்து 2வது லைன்ல முதல் சென்டென்ஸ். هذا سرير ஹாதா சரீருன். ஓகே, ஹாதா சரீருன். அடுத்து மாஹாதா. அதுக்கு அடுத்து சகோதரி மனா அஃபீஃபா. உஸ்தாதா எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். ஒன்றும் இல்லை, அந்த அந்த செகண்ட் லைன்ல இருக்கிற கடைசி சென்டென்ஸை ஜஸ்ட் சும்மா வாசிக்க ட்ரை பண்ணுங்களேன். என்ன என்ன அது? ஹாதா ம் கர்ஷியம். குர்சியுன். சரிங்களா? குர்சியுன். குர்சியுன்னா சேர். ஆ, ஓகே, ஆ, குர்சியுன்னா சேர். ஓகே, ஆ, ஒன்றும் இல்லை, ஆ. நம்ம ஆல்ரெடி லெசன்ல பார்த்த வார்த்தைகள் தான். அந்த பார்த்த வார்த்தைகளை ஹேர்கத் இல்லாம ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க, ஜபர் ஜர்பேஷ் இல்லாம கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ட்ரைனிங் ஆகணுன்றதுக்காக. சரியா? ம், ம். ஓகே, சகோதரி ஆயிஷா. ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன். ஓகே, ஹாதா பைத்துன் என்ன அர்த்தம்? வீடு. இது வீடா? ஓகே, இது வீடா. முன்னாடி ஒரு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இஸ் திஸ் அ ஹவுஸ்? ஆஹா. ஓகே, இது ஓகே. வீடா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி. சரிங்களா? ஆஹா, ஓகே, சரி. அடுத்து லா ஹாதா மஸ்ஜிதுன். இல்ல, இது மஸ்ஜிது. ஓகே, மா ஹாதா. இது என்ன? ஹாதா மிஃப்தாஹுன். இது சாவி. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாருக்கும்? யாருக்காவது புரிஞ்சு புரியாம இருக்கா? இப்போ நம்ம அடுத்த தலைப்புக்குள்ள போக போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கைர ஆக்கில். கைர ஆக்கில்னா உயிரற்ற. ஓகே, உயிரற்ற ஒரு பொருள், பொருட்களை பார்த்துருக்கோம். புரிஞ்சா? ஆக்கில் கைர ஆக்கில்னு ரெண்டா பிரிப்பாங்க அரபில. ஆக்கில்ன்றதுல மனுஷங்க வருவாங்க. ஓகே, ஜின்கள், மலக்குகள், இது எல்லாமே ஆக்கில்ல வந்துடும். ஆக்கில்னா அறிவுடையது, அறிவுடையவர்கள் அப்படி வச்சுக்கோம். சரியா? ஆக்கில்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதான். நம்ம இங்கிலீஷ்ல லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ்னு பிரிக்கிறோம். தமிழ்ல வந்து உயிர் உள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள்னு பிரிப்போம். அரபியில ஆக்கில் கைர ஆக்கில். புரிஞ்சா? ஆக்கில்னா என்னது? அறிவுள்ள, அறிவுள்ளவைகள். ஓகே, கைர ஆக்கில்னா உயிரற்ற பொருட்கள். உயிரற்றவைகள் நம்ம சொல்லாம அறிவு இல்லாதவைகள். ஏன்னா வந்து அதுல மிருகங்களும் வரும் கைர் ஆக்கில்ல. சரிங்களா? ஸோ அதெல்லாமே மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், இது எல்லாமே வந்து ஆக்கில்ல வரும். இதை தவிர்த்து வரக்கூடிய அனைத்துமே கைர் ஆக்கில்ல வரும். புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம மாஹாதா பார்த்தோம். மாஹாதானா வாட் இஸ் திஸ்? இது என்ன? ஓகே, இப்போ மன்ஹாதா பார்க்க போறோம். மன்ஹாதானா ஹூ இஸ் திஸ்? யார் இவர்? யார் இது? புரிஞ்சா? மானா வாட், என்ன, என்னன்னு அர்த்தம். மன்னா யாரு, ஹூ. மன்ஹாதா, ஹூ இஸ் திஸ்? யார் இது? மன்ஹாதா, ஹாதா தபீபுன். இது டாக்டர், இது ஒரு மருத்துவர். ஓகே, ஹாதா தபீபுன். தபீபுன் என்னது? மருத்துவர். ஓகே, தபீபுன்னா மருத்துவர். அடுத்து லெஃப்ட் சைடு பாருங்க. மன்ஹாதா, யார் இது? ஹாதா வலதுன். வலதுன்னா பாய், இது ஒரு பையன். ஓகே, ஹாதா வலதுன், இது ஒரு பையன். ஓகே, அடுத்து மன்ஹாதா, யார் இது? ஹாதா தாலிபுன். தாலிபுன்னா யாரு? யாருக்காவது தெரியுமா? தாலிபுன் ஸ்டூடெண்ட், இது ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, ஹாதா தாலிபுன், திஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஓகே, ஹாதா வலதுன், இது ஒரு பையனா? ஹாதா வலதுன், இது ஒரு பையனா? லா ஹாதா ரஜுலுன், நோ திஸ் இஸ் அ மேன். ஓகே, திஸ் இஸ் அ மேன்.
ஓகே, இல்ல இது ஒரு மனிதர். ஓகே, இவர் ஒரு மனிதர். இது வரைக்கும் புரிஞ்சா? எஸ். ஓகே, சந்தேகம் இருந்தா அதே இடத்துல நிப்பாட்டி எனக்கு கேட்கலாம். சரியா? அடுத்து மா ஹாதா. ஹாதா மஸ்ஜிதுன். இது என்ன? இது மஸ்ஜித். மன் ஹாதா. யார் இது? ஹாதா தாஜிருன். தாஜிர்னா வியாபாரி. ஓகே, மர்ச்சன்ட். ஓகே, ஹாதா தாஜிருன். புது வார்த்தைகள் வரப்போ அந்த வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, புது வார்த்தைகள் லெசன்ல படிக்கிறப்போ வரப்போ அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. மன் ஹாதா. யார் இது? ஹாதா தாஜிருன். இது வியாபாரி. ஓகே, அடுத்து ஹாதா கல்புன். ஹாதா கல்புன். திஸ் இஸ் அ டாக். இது ஒரு நாய். ஓகே, ஹாதா கல்புன். ஹாதா கல்புன். இஸ் திஸ் அ டாக்? இது ஒரு நாயா? லா ஹாதா கித்துன். இல்ல இது பூனை. ஓகே, இல்ல இது பூனை. ஹாதா ஹிமாருன். இது கழுதை. ஓகே, திஸ் இஸ் அ டாங்கி. ஹிமாருன்னா டாங்கி. கல்புன் டாக், கித்துன்னா கேட்டு, ஹிமாருன்னா டாங்கி. ஓகே, ஹிமாருன் குரான்ல எங்க இருக்கு? யாராவது சொல்லுங்க. கல்பு வந்து கௌசராவுல வருது. டாங்கி எதுல வருதுன்னு தெரியல உஸ்தாதா. ஆமா, டாங்கி எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? பக்ரால ஒரு வருது. எக்ஸாம்பிள் ஒன்னும் அல்லாஹ் கொடுப்பான்னு உஸ்தாத். ஆமா, வெரி குட். புக் ஆஃப் அதாவது தௌராத் ரெண்டு இடத்துல வந்து ம் சூரா மஸலுல் பக்ரால லதீன வருதா உஸ்தாத்? ஹுமிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலூஹா. சூரா ஜுமால வரும். சரிங்களா? அதாவது யார் வந்து வேதம் கொடுக்கப்பட்டு தௌராத் கொடுக்கப்பட்டு அதன்படி அமல் செய்யலையோ அவங்க யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு கழுதையை போல. கழுதை எப்படி? அதுக்கு மேல வந்து நம்ம ஒரு மூட்டை, என்ன மூட்டை வச்சாலும் ஒன்றும் தெரியாது. அதனால தங்கம் வச்சாலும் ஒன்றும் தெரியாது, அழுக்கு துணி வச்சாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ அது மாதிரி தான் அல்லாஹ் வந்து தௌராத்துன்னு சொல்றான். இது நம்ம வந்து ஒரு இமாம்கள் பொதுவாக வேதம் கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் அதன்படி அமல் செய்யலையோ அவங்க எல்லாருக்கும் இது பொருந்தும். அல்லாஹ் தாலா ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இந்த ஒரு உதாரணத்தை சொல்றான். நமக்கு குரான் கொடுக்கப்பட்டிருக்கு, தௌராத் கொடுக்கப்பட்டு அவங்க அமல் செய்யல, ஓகே. நமக்கும் குரான் கொடுக்கப்பட்டிருக்கு, நாமளும் அதன்படி அமல் செய்யாட்டி நாமளும் எதற்கு ஒப்பானவர்கள்? ஒரு கழுதைக்கு ஒப்பானவர்கள், அதனுடைய வேல்யூ தெரியாதவர்கள். அதே மாதிரிதான் குரான் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அதை புரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்யல, அதன்படி அமல் செய்யறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலைன்னா நாமளும் அதை போன்றவர்கள் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, என்னுடைய லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணிட்டு இருக்கேன், ஆன் ஆக மாட்டேங்குது. சரி, இன்ஷால்லா ஃபோன்லேயே ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. இல்லாட்டி உங்கள்ட்ட கிதாப் இருக்கு இல்லையா, எல்லார்ட்டையும் உங்க ஃபோன்ல அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கோங்க. வெறும் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்துட்டு இருக்க வேணாம், ஆனா அடுத்தடுத்து போறதுனால உங்க ஃபோன்லயும் இல்ல உங்கள்ட்ட புக் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஓகே ஓகே, ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. ஓகே, ஹாதா ஹிமாருன். இது ஒரு டாங்கி. ஓகே, திஸ் இஸ் அ டாங்கி. இது ஒரு கழுதை. ஹாதா ஹிமாருன். இது ஒரு கழுதையா? இஸ் திஸ் அ டாங்கி? லா ஹாதா ஹிசானுன். இல்ல இது குதிரை. ஓகே, இல்லை இது குதிரை. வமா ஹாதா. ஹிசானுன்னா ஹார்ஸ்.
சரியா? அதாவது குதிரைக்கு அரபில வந்து பல பெயர்கள் இருக்கு. அரபியோடைய சிறப்பு என்னன்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். ஓகே, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். ஓகே, பல வார்த்தைகளுக்கு ஒரே அர்த்தம். அந்த மாதிரியும் இருக்கும். அதாவது இப்போ குதிரை அப்படின்னா குதிரைக்கு மட்டுமே ஒரு 10 வார்த்தை இருக்கு அரபில. குதிரைன்ற வார்த்தை ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தைகள் இருக்கு. என்னன்னா அரபுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முக்கியமான வாகனம் என்பது குதிரையும் ஒட்டகமும் தான். ஸோ அதை வந்து வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இது இந்த வகை, இது இந்த வகை அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வகைகளுக்கும் ஒரு பேர். இப்ப எப்படி நம்ம இங்கிலீஷ்ல வந்து பிரீடுன்னு சொல்றோம் இல்லையா? பிரீடு. ஒவ்வொரு குதிரையும் இது இந்த பிரீடு, இது இந்த பிரீடுன்ற மாதிரி நம்ம வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குதிரைகளையும் வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் அழகான பெயர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, வமா ஹாதா, இது என்ன? வமா ஹாதா, இது என்ன? ஹாதா ஜமலுன், இது கேமல். திஸ் இஸ் அ கேமல். அதே மாதிரி ஒட்டகத்துக்கும் பல பெயர்கள் இருக்கு. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொல்றான்? இபுலுன் அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப ஹுலிகத். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலையா? ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கறான். எதுக்கு அந்த கேள்வி கேட்கணும்? ஒட்டகத்துல அப்படி என்ன இருக்கு? சொல்லுங்க. ஒட்டகத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஒட்டகத்துல இமைப்பகுதி என்று மறுபடியும் சொல்லுங்க. இமைப்பகுதி வந்து ஸ்பெஷலா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். புரியலையா? இமைப்பதா? இந்த கண்ணு கிட்ட அந்த இமைகள் ஆ, வந்து ஏதோ மண். வெரி குட். கண்ணுடைய இமைகள். அதாவது இப்ப நம்ம நார்மலா நம்ம ஒரு ரோட்ல நடந்து போறோம். கண்ணுல நம்ம தூசி பட்டா எப்படி நடக்க முடியும்? தூசி பட்டா எந்த அளவுக்கு அப்படியே தாக்கம் இருக்கும், அதை அடுத்து பார்க்க முடியாம போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒட்டகத்துக்கு எல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்துருக்கான்னா, பாலைவனத்துடைய அந்த காத்து காத்து எப்படி மண்ணு கலந்த காத்து தான். காத்து சும்மா அடிக்கிறப்பவே மண்ணு பறந்து பறந்து வந்து கண்ணுல விடும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு அல்லாஹ் கண்ணுல ஒரு லேயர் கொடுத்துருக்கான். கண்ணுல எக்ஸ்ட்ராவா ஒரு இமைகள் கொடுத்துருக்கான். டிரான்ஸ்பரண்டா ஒரு இமைகள். அதுல என்ன போட்டாலும் ஒண்ணும் ஆகாது. நம்ம எப்படி இப்போ இந்த காருக்கெல்லாம் வந்து விண்ட் ஷீல்டுன்னு ஒண்ணு போடுறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஷீல்டை அல்லாஹ் இயற்கையாவே அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்துருக்கான். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். பாலைவனத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதற்கு இப்படி ஒரு அழகான ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்புகள். அதனால என்ன பண்ண முடியும்? 4 நாள் கூட தண்ணி இல்லாம இருக்க முடியும். தண்ணி குடிக்காம தண்ணியை சேர்த்து சேர்த்து வச்சுக்கும். தண்ணிய சேமிச்சு வச்சுக்கும். சாப்பாடு இல்லாம இருக்க முடியும். அப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்த எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாலைவனத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி கிடைக்காது. அப்போ இதனால தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இனி நம்ம பைக்ல போறோம், இல்ல கார்ல போறோம்னா பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா ஒட்டகத்துக்கு அப்படி இல்லை. நடுவில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு நின்றாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவ்வளவு சிறப்பு. அவ்வளவு அழகான ஒரு விஷயங்களை எல்லாம் ஒட்டகத்துக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, அவருடைய காலை பார்த்தீங்கன்னா தெரியும். காலே வந்து ஒரு பூட்ஸ் மாதிரி இருக்கும். பாலைவனத்துல இப்ப நம்ம நார்மலா பீச்சுக்கு போறோம், பீச்ல வந்து கால் வைக்கிறோம். நம்மளால நடக்க முடியாது. நடக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும் மண்ணுல. ஒட்டகத்துக்கு பாருங்களேன், சிம்பிளா நடந்து போயிடும். அழகான ஒரு அந்த கால்ல ஒரு ஒரு அழகான ஒரு விஷயத்த எல்லாம் ஒட்டகத்துக்கு கொடுத்துருக்கான். ஈஸியா நடந்து போற அளவுக்கு. அதுவும் பாலைவன மண்ணில் அந்த சூட்டுலாம் அந்த ஹீட்டை தாங்கிட்டு போனோம்ல. நம்மளால வெயில்ல இப்ப நடக்க முடியுதா? மொட்டை மாடிக்கு போய் துணி காய போனா எவ்வளவு ஹீட்டா இருக்கு. செப்பல் போடாம போயிட்டோம்னா நம்மளால போக முடியாது. ஆனா பாலைவன மண்ணில் பாலைவன ஹீட்டை தாங்குற அளவுக்கு அல்லாஹ் தாலா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கான். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்புகள் அல்லாஹ் ஒட்டகத்துக்கு கொடுத்துருக்கான். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்? குர்ஆன்ல இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறான். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்கலையா? அதை பார்த்தாவது நீங்க திருந்த மாட்டீங்களா? அதை பார்த்தாவது படைப்பாளன் இறைவனுடைய காலிக்குடைய எவ்வளவு தன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? அவன் எவ்வளவு அற்புதமான படைப்பாளன் என்பதை நீங்க புரிந்து புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கறான். சரியா? ஓகே, அடுத்து வாங்க. மா ஹாதா, வாட் இஸ் திஸ்? இது என்ன? ஹாதா தீகுன். தீகுன்னா என்னது? சேவல். ஓகே, சேவல். இது ஒரு சேவல். இங்கிலீஷ்ல வந்து ரூஸ்டர். ஓகே, இங்கிலீஷ்ல ரூஸ்டர். திஸ் இஸ் அ
ரூஸ்டர், இது ஒரு சேவல். ஓகே, அடுத்து மன் ஹாதா, யார் இது? ஹாதா முதர்ரிசுன். ஓகே, இவர் ஒரு ஆசிரியர். ஓகே, ஆசிரியர். முதர்ரிசுன்னா யாரு? ஆசிரியர். ஓகே, டீச்சர். ஓகே, திஸ் இஸ் அ டீச்சர். ஹாதா கமீசுன், இது ஒரு சட்டையா? ஹாதா கமீசுன், இஸ் திஸ் அ ஷர்ட்? இது ஒரு சட்டையா? லா ஹாதா மின்தீலுன். லா ஹாதா மின்தீலுன், இது ஒரு கைக்குட்டை, கர்ச்சீஃப். ஓகே, இல்ல இது கர்ச்சீஃப். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? உஸ்தாத், ம் அந்த ஒட்டகத்துக்கு வந்து வமா ஹாதா அப்படின்னு சொன்னீங்கல்ல, ம் அது ஓகே. வந்து வானன்னு கேக்குறீங்களா? வா அது வந்து வானா வானா இன்னொன்னு வரல. அண்ட், ஆ, இங்கிலீஷ்ல வந்து ஏஎன்டி அண்ட் இருக்குல்ல, அண்ட் மேலும் ஆ, இல்ல மற்றும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் இங்க வருதுன்னு அதுதான் எனக்கு. இல்ல, அது நார்மலாவே யூசேஜ் அப்படிதான். எப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அடுத்த விஷயங்கள், இப்ப நம்ம கமா போட்டு அடுத்த விஷயம் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆ, இப்ப நம்ம தமிழ்லயே இது என்ன, இது என்ன அப்படின்னு வெறும் கேள்வியை மட்டும் கேட்டே இருந்தா அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மேலும் இது என்ன, அரபியுடைய சரி சரி, போங்கி அந்த மாதிரி தான். மேலும் மற்றும் அப்படின்றத கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது அடுத்தடுத்து வர்றதுனால அதை யூஸ் பண்ற மாதிரி ஆமா வருது. ஆமா ஆமா. ஜஸாக்லாஸ். பாரக்கல்லா ஃபீக். ஓகே, அடுத்து போலாமா? வேற ஒரு சந்தேகம் இருந்தா கேளுங்க. தமிழின் போயிடலாமா? ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. இக்ரா வக்துப், என்ன அர்த்தம்? Read and write. ரீட் அண்ட் ரைட், வெரி குட். ஸோ ஒருத்தர் இப்போ ரீட் அண்ட் ரைட் எழுதி சரி வாசிச்சுட்டு எழுதிட்டு வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சகோதரி ஆமினா, முதல் சென்டென்ஸ். மா ஹாதா, இது ம் என்ன? ம் ஹாதா கலமுன், இது பேனா. வெரி குட். அடுத்து சகோதரி ஆயிஷா. ஹாதா கல்புன், இது ம் இதயம். அது கல்புன், காஃப், இது கேஃப். சரிங்களா? இது வந்து ஆஹா, டாக். திஸ் இஸ் அ டாக், இது ஒரு நாய். இது நாய். ஓகே. ம் ஓகே. அடுத்து சகோதரி ஹலீனா ஃபிர்தௌஸ். மன் ஹாசா, இவர் யார்? ஹாசா துவபீபுன், இவர் ஒரு மருத்துவர். வெரி குட். ஓகே. அடுத்து சகோதரி ஜன்னத். ஹாதா ஜமலுன், இது ஒரு புத்தகம். இது ஒரு ஒட்டகம். வெரி குட். ஓகே. அடுத்து இன்னொரு சகோதரி இருக்காங்க ஜன்னத்ன்ற பேர்ல, அவங்க சொல்லுங்க. சகோதரி ஜன்னத். தைரியமா படிங்க, ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து கத்துக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். தப்பா படிச்சா தப்பே கிடையாது. ஓகே, சகோதரி ஜெசிமா பர்வீன், மூணாவது லைன் படிங்க. அஹாதா கல்புன் லா ஹாதா கித்துன், இது நாயா? இல்லை, இது பூனை. வெரி குட். ஓகே. அடுத்து சகோதரி மெஹராஜ். ஹாதா தீக் நாம், இது சேவலா? இல்லை. இல்லையா? நாம்னா எஸ், சரிங்களா? ஆமான்னு அர்த்தம். நாம்னா ஆமா, சரிங்களா? ஆஹாதா தீக்குன், இது சேவலா? நாம், ஓகே, எஸ்.
ஓகே நானஸ் ஓகே லானா இல்லை ஆமா ஓகே ஓகே சகோதரி பின்த் பர்கத் அலி 4வது லைன் சும்மா வாசிங்களேன் பார்ப்போம். ஜஸ்ட் வாசிச்சு என்ன புரியுதோ சொல்லுங்க. சகோதரி பின்த் பர்கத் அலி. ஓகே அடுத்து மீதி இருக்கிற நானே வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஆஹாதா ஹிசானுன், இது ஒரு குதிரையா? லா ஹாதா ஹிமாருன், இல்ல இது கழுதை. ஹாதா மிந்தீலுன், இது ஒரு கர்ச்சிஃப் கைக்குட்டை. ஆஹாதா வலதுன், இவர் ஒரு பையனா? இது ஒரு பையனா? நாம் எஸ் ஆமா. மன் ஹாதா, யார் இவர்? ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே எஸ் இப்போ நம்ம சார். வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இதே விஷயத்த நீங்க எழுதிட்டு வாங்க, எழுதிட்டு அதோடைய அர்த்தங்களும் எழுதிட்டு வரணும். ஓகே புரிஞ்சுதா? அடுத்த லெசனுக்கு போயிடலாமா? சரி இன்ஷால்லா. அடுத்த லெசன் போலாமா? இன்ஷால்லா. ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையால முதல் லெசனை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே இப்போ நம்ம செகண்ட் லெசனுக்கு போக போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். இப்போ இந்த லெசன்ல நம்ம வந்து ஹாதா அப்படின்றத அதிகமா பார்த்தோம். ஹாதானா என்னது? இது இது this. இது திஸ். ஓகே திஸ். ஓகே அது கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு சொல்றது. திஸ்ன்றது, இதுன்றது கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டி சொல்றது. இப்போ தூரமா இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? அது அது. ஓகே தட், இங்கிலீஷ்ல தட். அதுதான் இங்க ஜாலிக்க. ஓகே ஜாலிக்க. ஜாலிக்க என்னது? தட், அது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மா ஜாலிக்க. இது கொஞ்சம் வேகமாவே போயிடலாம், ஈஸியா தான் இருக்கும். மா ஜாலிக்க, அது என்ன? வாட் இஸ் தட்? ஜாலிக்க நஜ்முன், அது ஒரு நட்சத்திரம். ஹாதா மஸ்ஜிதுன் வ ஜாலிக்க பைத்துன், இது பள்ளிவாசல், மேலும் அது வீடு. திஸ் இஸ் a masjid and that is a house. ஓகே புரியுதா இது? எஸ் சிஸ்டர். அடுத்து பாருங்க, ஹாதா ஹிசானுன், இது ஒரு குதிரை. வஜாலிக ஹிமாருன், மேலும் அது ஒரு கழுதை. திஸ் இஸ் a horse and that is a donkey. ஓகே அடுத்து, ஜாலிக கல்புன், அது ஒரு நாயா? அது ஒரு நாயா? இஸ் தட் a dog? லா ஜாலிக கித்துன், இல்லை அது பூனை. நோ தட் இஸ் a cat. ஓகே அடுத்து பாருங்க, மா ஜாலிக, வாட் இஸ் தட்? ஜாலிக சரீருன், தட் இஸ் a bed. இங்க நம்ம புது வார்த்தைகள் எதுவுமே இல்லை, அதனால வேகமா வந்துட்டோம். வெறும் ஜாலிக அப்படின்றத வச்சு சென்டென்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சுல? புரியுதா? எஸ் சிஸ்டர். ஓகே அடுத்து பாருங்க, மன் ஹாதா வ மன் ஜாலிக, இவர் யார் மேலும் அவர் யார்? ஹூ இஸ் திஸ் அண்ட் ஹூ இஸ் தட்? ஓகே ஹாதா முதர்ரிசுன், இவர் ஒரு ஆசிரியர். வ ஜாலிக இமாமுன், மேலும் அவர் ஒரு இமாம். ஓகே இவர் ஒரு ஆசிரியர், மேலும் அவர் ஒரு இமாம். ஓகே புரிஞ்சுதா இது? எஸ் சிஸ்டர். அடுத்து மா ஜாலிக, வாட் இஸ் தட்? அது என்ன? ஜாலிக ஹஜருன், ஹஜருன் என்னது? கல்லு. ஹஜருல் அஸ்வத் இருக்குல்ல, ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத்ன்றது என்னது? ஒரு கல்லு. ஓகே ஹஜருன்றதுக்கு என்ன அர்த்தம்? கல்லுன்னு அர்த்தம், ஸ்டோன். ஜாலிக ஹஜருன், அது ஒரு கல்லு. தட் இஸ் a ஸ்டோன். ஓகே அடுத்து, ஹாதா சுக்கருன், சுக்கர்னா என்னது? சுகர், சக்கரை. ஓகே ஹாதா சுக்கருன், திஸ் இஸ் சுகர். வ ஜாலிக லபனுன் and that is
மில்க். லபன் என்னது? மில்க். ஓகே. லெமனுக்கு வேற, இது மில்க்குக்கு வேற வார்த்தையும் இருக்கு, ஹலீபும் இருக்கு. இப்போ வந்து அரப்ஸ் மோஸ்ட்லி லெபன் அப்படின்றத வந்து தயிருக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. இப்போ அரபு நாடுகள்ல லெபன்ற வார்த்தையை வந்து தயிருக்கு யூஸ் பண்றாங்க, ஹலீப்ன்றத பாலுக்கு யூஸ் பண்றாங்க. அது ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா சார்? ஹலீபா? ஹலீப் வந்து ஹா லாம் யா பா, ஹலீப். சரிங்களா? ஹலீப். ஓகே. திஸ் இஸ் சுகர் அண்ட் தட் இஸ் மில்க். இது ஒரு இது சர்க்கரை, மேலும் அது பால். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த லெசன்ல எதுவும் டவுட் இருக்கா இதுல? அடுத்த டாபிக் போலாமா? இக்ரா வக்துப். இக்ரா வக்துப்னா என்னது? ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க சகோதரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன். ஹாதா சுக்கருன் வதாலிக லபனுன். ம் இது இது சர்க்கரை, இன்னும் அது பால். வெரி குட். அடுத்த சகோதரி ஆமினா. மன் ஜாலிக்க, அது என்ன? சாரி, அவர் யார்? ஜாலிக்க இமாம், இவர் இமாம். அவர் ஒரு இமாம். சரிங்களா? ஓகே. சகோதரி மெஹராஜ். ذلك قط لا ذلك كلب. இது ஒரு ம். பூனையா? அது ஒரு பூனையா? அது ஒரு பூனையா? இல்லை, அது நாய். ஓகே, வெரி குட். ஓகே. அடுத்து சகோதரி ஆயிஷா. மா ஹாதா ம். ஹாதா ஹஜ்ருன். அது என்ன? இது அது இது கல்லு. என்ன? இது ஓகே. இது What is என்ன? this? ம். இது கல்லு. ஓகே, வெரி குட். Okay. உங்களுக்கு எப்படி வசதியோ அது அது அந்த லாங்குவேஜை பேசிக்கிறீங்க. நான் அதனால ரெண்டு லாங்குவேஜ் சொல்றேன். சரியா? இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா இருந்தா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. தமிழ் கம்ஃபர்டபுளா இருந்தா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. சரியா? அது உங்க விருப்பம். ஓகே. 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 அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க. அல் கலிமாத்துல் ஜதீதா. அல் கலிமாத்னா வார்த்தைகள், ஜதீதானா புதிய. அல் கலிமாத்துல் ஜதீதானா புதிய வார்த்தைகள். இந்த லெசன்ல என்ன புதிய வார்த்தைகள்? இமாமுன். இமாமுன்னா இமாமு. அடுத்து ஹஜருன்னா கல்லு. சுக்கர்னா சுகர், சக்கரை. லபனுன்னா மில்க், பால். இதான் புதிய வார்த்தைகள். இது வரைக்கும் புரிஞ்சது இல்ல? சந்தேகம் யாருக்காவது இருக்கா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரெண்டு லெசனும் கொஞ்சம் ஈஸியான லெசனு. அடுத்த லெசன்ல இன்னொரு புதிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் லைட்டா அதை பார்த்துருக்கோம். டெஃபினட், இன்டெஃபினட், அதாவது குறிப்பிடப்பட்டது, குறிப்பிடப்படாதது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்ஷால்லா அடுத்த லெசன்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா அதை பார்த்துட்டு ஒரு புதிய கிராமர் சட்டத்தை நம்ம அடுத்த லெசன்ல பார்ப்போம் இன்ஷால்லா. ஓகே. ஸோ அடுத்த லெசன்றது கொஞ்சம் இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கும். அதனால முதல்ல இதை நம்ம 2 லெசன்ல தரவு பண்ணிட்டோம். 2 லெசன்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எப்படி கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னா 3வது லெசன்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். 2 லெசன் ஃபுல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியாயிரும். புரிஞ்சதில்ல? ஓகே சார். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நம்ம வெறும் இந்த ஒரு புத்தகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம படிக்க போறது இல்ல. இந்த ஒரு புத்தகத்தை மட்டுமே நம்ம படிச்சுட்டே இருந்தோம், இது மட்டுமே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும், இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 2-3
புத்தகங்களை ரெஃபர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய மெயின் புத்தகம் இந்த புத்தகம் தான். இதுதான் மெயினான புத்தகம். இது இல்லாம நம்ம இன்னும் 2 எக்ஸ்ட்ராவா 2 புக்ஸ் நம்ம பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அது நான் லேப்டாப்ல இருக்கு. நான் காட்டலாம்னு நினைச்சேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வகுப்புல நான் புத்தகத்தை காட்டுறேன். வெறும் வார்த்தைகள் தான். வெறும் வார்த்தைகள். ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னா வார்த்தைகள் நிறைய கத்துக்கணும். நிறைய வொக்காபுலரிஸ் கத்துக்கணும். முதல் விஷயம். 2வது அதனுடைய இலக்கண சட்டங்களை கத்துக்கணும். அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒவ்வொரு இலக்கண சட்டமா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். கிராமர் ரூல்ஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? 3வது விஷயம் கான்வர்சேஷன்ஸ் கத்துக்கணும். கான்வர்சேஷன்ஸ்னா பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், உரையாடல் உஸ்தாத், உரையாடல். உரையாடல்கள் நம்ம கத்துக்கணும். So, இந்த 3 விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மொழிய முழுமையா நம்மளால கத்துக்க முடியும். ஒரு மொழியில முக்கியமான 3 விஷயங்களே இதுதான். கிராமர், வொக்காபுலரிஸ், கான்வர்சேஷன்ஸ். இது 3 தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம கிராமரை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், வொக்காபுலரிஸையும் அதிகமாக பார்ப்போம். இந்த புக்லேயும் வொக்காபுலரிஸ் வருது, ஆனால் ரொம்ப கம்மி தான். இந்த லெசனில் பாருங்கள், 2வது லெசனில் 4 தான் வந்துச்சு. உங்களுக்கு 4 வொக்காபுலரி போதுமா? 4 வார்த்தைகள் மட்டுமே போதுமா? இன்னைக்கு 4 வார்த்தை கற்றுக்கிட்டா போதுமா? இல்ல உஸ்தாத். ஓகே, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வேர்ட்ஸ் நம்ம டார்கெட் வைக்கலாம்? லெசன்ல இல்லாம ஒரு 10 வேர்ட்ஸ் உஸ்தாத். 10? ரொம்ப கம்மியா லெசன்ல சொல்றீங்க. ரொம்ப கம்மி லெசன்ல தான். இல்லாம 50 இல்லைன்னா 100 அது மாதிரி நிறைய புதுசா கத்துக்கலாம். ஓகே, 50 இல்லாட்டி 100. இல்ல கொஞ்சமாவே கத்துக்குவோங்க அது உஸ்தாத். அவ்வளோ வேணாம். சரி, இன்ஷால்லா. ஆவரேஜா ஒரு 20 வார்த்தைகள். சரிங்களா? 20 வார்த்தைகள் லெசன்ல இல்லாம உஸ்தாத். லெசன்ல லெசன்ல இல்லாம. இது நான் வார்த்தை இது இது எப்படி இருக்கும்னா தலைப்பு சம்பந்தப்பட்டு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கும், என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே. 2வது நாள் ஒரு வீட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும். அடுத்து 3rd ஒரு கிச்சன்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம அடிக்கடி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்படியும் நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மளால அரபி மொழியை இன்னும் வேகமா, இன்னும் ஸ்ட்ராங்கா நம்மளால கத்துக்க முடியும். சரியா? ஸோ அதனால என் சைட்ல இருந்து நான் ஒரு சில வேர்ட்ஸை கொடுப்பேன். உங்க சைட்ல இருந்து ஒரு சில வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். சரியா? ஓகே, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, என்னுடைய வகுப்புகள்ல நிறைய ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஜாலியா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு ஒரு குழந்தைங்க பண்ண எப்படி இருக்கும், குழந்தைங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து அவங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய சொல்லுங்க. சாரி சார், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரேன் சார். இந்த கோர்ஸ்ல 3 புக்ஸும் முடிப்பீங்க சார்? மதினா புக் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் புக் முடிப்போம். ஃபர்ஸ்ட் புக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2வது புக்கு 3rd புக்கு முடிப்போம் கண்டிப்பா. ஆனா வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் புக் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது அடுத்து நாட்கள் மாறலாம். ஓகே, இப்போ டியூஸ்டே மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இருக்கா. அடுத்து வந்து அடுத்த கோர்ஸ்ல அடுத்து செகண்ட் புக் ஆரம்பிக்கிறப்போ டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி டேஸ் மாறும், இல்லை டைமிங் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால அது நாங்கள் இதை முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரியான எப்படி புரியுமோ, எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்வேன். அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே குழந்தைகள் தான். ஓகே, இப்பதான் புதுசா கத்துக்கிறோம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், குழந்தைங்க தானே நம்ம. ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி வீடியோஸ் அனுப்புவேன், அனிமேஷன் வீடியோலாம் அனுப்புவேன். அதெல்லாம் பார்த்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறைய கத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ முதல்ல ஆரம்பத்துல சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நாம கத்துக்கிறது நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது. நம்ம எதுக்காக கத்துக்கிறோன்றது மெயினா நம்ம மனசுல ஆழமா நிக்கணும். மத்தவங்கள அதிகமா வகுப்புக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நாம மட்டும் கத்துக்கிட்டு போனா போதாது. அதாவது ஒரு ஒரு ஆபித் இருந்தாராம், ஒரு வணக்கசாலி. ஓகே. அவரு அந்த கிராமத்திலேயே அந்த ஊர்லயே அவர் மட்டும்தான் வணக்கசாலியாம். அவர் மட்டும்தான் தொழுவார். அவர் மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்கிட்டே இருப்பார். மத்த எல்லாருமே ஷிர்க் வைக்கிறவங்க, எல்லாருமே ஷிர்க்ல முஷ்ரிக்கா இருக்கிறவங்க, சிலையை வணங்கிட்டு இருக்கவங்க. இவர் மட்டும்தான் நல்லது செஞ்சுட்டு இருந்தார். இவர் மட்டும்தான் இபாதத்துகள் செஞ்சுட்டு இருந்தார். எப்பவுமே இபாதத்திலே இருப்பாராம். அவ்வளவு அவ்வளவு இபாதத்துகள்லயே ஒரு வாழ்க்கை முழுசையுமே இபாதத்துல மட்டும்தான் கழிச்சாராம். அவ்வளவு அருமையான ஒரு நபர். அவரு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹ் வந்து அவரை நரகத்துல போடுங்கன்னு சொல்லுவானா. அப்போ அவர் கேட்பாராம், நான் என்ன பண்ணேன்? என்னையே நரகத்துக்கு போடணும்னா உன்னை மட்டும் தான் நான் வணங்கினேன். யா அல்லாஹ், உன்னை மட்டும் தான் நான் வணங்கினேன். நான் எந்த ஒரு தவறுமே செய்யலையே என்னுடைய வாழ்க்கையில, எந்த ஒரு ஷிர்க்குமே வைக்கலையே அப்படின்னு சொல்றப்போ, அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீ மட்டும் தானே செஞ்ச, மத்தவங்க எல்லாருமே ஷிர்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நீ போய் தடுத்தியா அவங்கள? நீ அவங்கள தடுத்தியா? நீ இபாதத்தை செஞ்சியே, அந்த இபாதத்தை மத்தவங்களும் செய்யணும் அப்படின்றத நீ அவங்கள்ட்ட போய் சொன்னியா? அப்படின்றத நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பான். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அது நமக்குள்ளேயே முடிஞ்சிரும். நாம ஒரு 4 பேர்ட்ட சொல்லி அவங்களையும் வந்து நம்ம சேர வச்சு, அவங்களும் நம்மளால படிச்சாங்கன்னா, இந்த அரபு மொழிய, இந்த குரான அவங்க தெரிஞ்சுக்கிறப்போ, குரான அவங்க புரிஞ்சுக்கிறப்போ, அவங்க வாழ்க்கையில வர ஒரு மாற்றத்துக்கு நாமளும் ஒரு காரணமா இருப்போம். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் தொடர்படியா வகுப்புக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. மத்தவங்களையும் அதிகமா வர வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சந்தேகம் எதுவும் இருக்கா? நோ சார். சரி இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல நாளைக்கு ஒரு வகுப்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த வகுப்புல பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.